உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். அயோத்திதாச பண்டிதர் அவர்களின் பிறந்த நாளையொட்டி தருமபுரியில் அவரது திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தருமபுரி மைய மாவட்ட செயலாளர் பாண்டியன் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் தகடூர் தமிழ்ச்செல்வன், மாவட்ட பொருளாளர் மன்னன், மாநில நிர்வாகிகள் கப்பல் செந்தில்குமார், கிள்ளிவிளவன், மாது, தனம், ஆதித்தமிழன், ஒன்றிய செயலாளர் குமரன், மாவட்ட நிர்வாகிகள் அம்பேத்விளவன், தகடூர் கரிகாலன், விடுதலை மதி, கம்சலா, ஆறுமுகபாண்டி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர். அயோத்திதாச பண்டிதருக்கு புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட அண்ணா பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் உணவகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சிபுரம் தெற்கு மற்றும் மாநகர் மாவட்டங்களின் நிர்வாக குழு கூட்டம் மாநகர் மாவட்ட செயலாளர் மதி ஆதவன் மற்றும் காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் எழிலரசு தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மே 25ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் தலைமையில் சென்னையில் நடைபெறும் விருதுகள் வழங்கும் விழாவில் பங்கேற்பது குறித்தும், மே 27 காஞ்சியில் நடைபெறும் புத்த ஜெயந்தி விழாவிற்கு வருகை தரும் எழுச்சி தமிழருக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் பாசறை செல்வராஜ், மாவட்ட துணை செயலாளர் திருமாதாசன், ஒன்றிய செயலாளர் சத்யா, நகர் பாலாஜி, பேரூர் செயலாளர் அசோக்குமார், வினோத், லோகநாதன், விநாயகம் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அறிவித்த அறிவிப்பை ஏற்று மே 25 சென்னையில் நடைபெறும் விருதுகள் வழங்கும் விழாவிற்கு திரளானோர் பங்கேற்பது குறித்து தலைவர் அவர்கள் அறிவித்திருந்தார். அதை ஒட்டி இன்றைக்கு காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டத்தின் சார்பாகவும் காஞ்சிபுரம் மாநகரத்தின் சார்பாகவும் தம்பி மதியாதவன், அண்ணன் பாசறை செல்வராஜ், மாவட்ட துணை செயலாளர் திருமாதாசன் உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் இன்றைக்கு அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் குறித்த நேரத்தில் பங்கேற்றார்கள். இன்றைக்கு பங்கேற்று பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்தாய்வு செய்து 25 அன்று காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட மாநகரத்தின் சார்பாக திரளானோர் அந்த விருதுகள் வழங்கும் விழாவில் பங்கேற்பது குறித்து மற்றும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் புத்த ஜெயந்தி முன்னிட்டு காஞ்சிபுரம் 27 அன்று வருகை தர உள்ளார். அதற்கு திரளான மக்களை திரட்டி தலைவர் எழுச்சி தமிழர் தம்ம எழுச்சியுரை ஆற்ற இருக்கிறார். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் பள்ளத்தூர் கிராமத்தில் அடைக்கலம் காத்த ஐயனார் கோவில் உள்ளது. இங்கு கடந்த 400 ஆண்டுகளாக ஆதிதிராவிட மக்கள் கோவில் பூசாரிகளாக பணி செய்து வரும் நிலையில் ஆதிக்க சமூகத்தை சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவர் தலித் மக்கள் குறித்து தவறாக பேசி சாதி கலவரத்தை ஏற்படுத்தும் விதமாக ஆடியோ வெளியிட்டுள்ளார். இதனையடுத்து சமூக அமைதியை கெடுக்கும் சுப்பிரமணியன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி சேதுபாவா சத்திரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் முருகேசன் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தார்.
அப்போது தஞ்சை புதுகை மண்டல செயலாளர் சதா சிவகுமார், கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் குணவழகன், தஞ்சை நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் இளந்தென்றல், முன்னாள் தெற்கு மாவட்ட செயலாளர் கோட்டை, அரச மாணிக்கம், பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி செயலாளர் சக்கரவர்த்தி, ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி செயலாளர் ராமலிங்கம், ஒன்றிய செயலாளர்கள் முருகேசன், நாகேந்திரன், தஞ்சை அரங்க குரு, பசுபதி, வேம்பி பிரபு உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். எங்கூர் கிராமத்தில் குக்கரம்பை ஊராட்சியில் பள்ளத்தூர் ஸ்ரீ அடக்கலாங்கத்தர் ஐயனார் கோயில் இருந்து வருகிறது. அந்த கோயிலுக்கு தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் தொடர்ந்து பூசாரியாக கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளுக்கு மேலாக பூசாரியாக இருந்து வருகிறார்கள். இந்த ஆண்டு தீண்டல் ஏற்பட்டு விட்டது. எனவே அதை ஒட்டி கிராம மக்கள் ஆடியோ அலுவலகத்தில் அழைத்து சமாதான பேச்சு நடத்தி ஒரு வாரம் தள்ளி காப்பு கட்டுவது என முடிவெடுக்கப்பட்டு அதன்படி திருவிழாவும் நடந்து முடிந்து விட்டது. பள்ளத்தூர் குக்கரம்பை ஊராட்சி தில்லாங்காடு தெருவைச் சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவர் என் மீது ஒரு தவறான கருத்தை ஆடியோ மூலம் வெளியிட்டுள்ளார். நான் ஏற்கனவே முத்திரை சமூக மக்களும் நாங்களும் இணக்கமாக இருந்து வருகிறோம். பள்ளத்தூர், குக்கரம்பை, சொக்கலாபுரம், செருமநாடு ஆகிய முத்திரை இளைஞர்களிடம் ஒரு இணக்கமான உறவு தான் உள்ளது. எங்கள் இயக்கத்தில், எங்கள் கட்சியில் கூட முத்திரை சமூகத்தை சார்ந்த பொறுப்பாளர்களும் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு பொய்யான ஒரு தவறான செய்தியை என் மீது சுப்பிரமணியன் அவர்கள் தொடர்ந்து செலுத்தி வருகிறார். அவர் மீது கடந்த 3/5/2024 அன்று சேர்வாத்திர காவல் நிலையம் மீது புகார் கொடுத்திருந்தோம். அங்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. எனவே மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களும் மீண்டும் புகார் கொடுத்துள்ளோம். அவர் விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி அலுவலக வளாகத்தில் ஒரு மதத்தின் அடையாளமாக கோவில் ஒன்றை நகராட்சி நிர்வாகம் கட்டியுள்ளது. அனைத்து தரப்பு மக்களும் வந்து செல்லும் நகராட்சி அலுவலகத்தில் ஒரு மதத்தின் கடவுளை வழிபட மட்டுமே கோவில் கட்டப்பட்டுள்ளது சமூக நீதிக்கு எதிரானது என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் தலைமையில் நகராட்சி ஆணையர் மற்றும் நகராட்சி அதிகாரிகளை நேரில் சந்தித்து நகராட்சி அலுவலக வளாகத்தில் உள்ள ஒரு மதத்தின் அடையாளமாக கோவிலை அகற்றிட மனு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் நகர செயலாளர் இமயன், எழிலரசன், மாநில துணை செயலாளர் வடிவேல், மாவட்ட அமைப்பாளர்கள் இளஞ்சேரன், பேந்தர் பழனி, பிருந்தா, நகர நிர்வாகிகள் விஸ்வதாஸ், செல்வ பிரபாகரன், வழக்கறிஞர்கள் லட்சுமி, இமயன், மகா கதர், ரவி, அபி, அம்பேத் வளவன், கார்த்திக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள்